தமிழ்நாட்டில் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய ஒவ்வொரு தொகுதியிலும் சீரான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்றது தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கமும் கூட. அத்தகைய வளர்ச்சி இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு பல்வேறு திட்டங்களால. அந்த பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு சாமானியரையும் சென்றடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ராயபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களும் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஒரு தொகுதி ராயபுரம் தொகுதி அப்படின்றதற்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினரா பொறுப்பேற்கும் போது இருந்த ஒரு நிலைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய தொகுதிக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு நீங்க முக்கியமா பாக்குறீங்க சார்? நான் தலைவர் தளபதியார் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்த உடனே ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்றுவோம். கடந்த 25 ஆண்டுகளாக ராயபுரம் பகுதிக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர், அமைச்சராக இருந்தவர். நம்மளுக்கு தேவையான வசதிகளை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக இந்த ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்றுவது தான் முதல் குறிக்கோள் என்று தேர்தல் பொதுக்கூட்ட மேடைகளிலே முழங்கி வந்தோம். அந்த அடிப்படையிலே நம்ம முதல்வர் 28,000 வாக்கள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தவுடன் ராயபுரம் தொகுதிக்கு தேவையான என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் முதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டது ராயபுரத்தில் ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை. அந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை பார்த்திங்கன்னா அது நான் பிறந்த மருத்துவமனையும் கூட. கிட்டத்தட்ட 143 வருடங்கள் நிறைவடைந்த ஒரு மருத்துவமனை. தமிழ்நாட்டில் மகப்பேறு அதிகமாக நடக்கக்கூடிய 2வது பெரிய மகப்பேறு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு 4 பெட் இருக்கக்கூடிய ஒரு மகப்பேறு நிலையம் இருந்ததுன்னா, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் 2 விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கும். ஒன்று ஐசியூ இருக்கும், ஒன்று இன்குபேட்டர் வசதி இருக்கும். ஏன்னா குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்குபேட்டர் வச்சு தான் அந்த குழந்தைங்களை நம்ம காப்பாற்ற முடியும், அந்த குழந்தைங்களை சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் நான் அந்த ஆஸ்பத்திரியை முதல் கட்டமாக சுற்றி பார்க்கும்போதே அந்த 2 விஷயங்களும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தது. அதை முதல் கட்டமாக 10 ஐசியூ வார்டுகள் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 ஐசியூ வார்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த பணிகள் முடிவெற்று இன்றைக்கி 10 ஐசியூ வார்டோட இன்றைக்கி அந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி 68 இன்குபேட்டர் வசதி குறைப்பிரசவ குழந்தைகளுக்காக. இப்போது பார்த்திங்கன்னா 700 கிராம்லேருந்து குழந்தை பிறகுது. நார்மலாக 2.5 கிலோ குழந்தைங்க இருக்கணும். ஒரு நார்மலான வளர்ச்சி குழந்தைன்றது 2.5 கிலோ இருக்கணும். ஆனால் 700 கிராம்குள்ளே பிறந்த குழந்தைய கூட நம்முடைய ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை இன்றைய தினம் காப்பாற்றி மிகுந்த சிறப்பு பெற்று பார்த்திங்கன்னா ரோடே போடாமல் இருந்தது. இன்றைக்கி கம்ப்ளீட் அந்த மகப்பேறு பார்க்கக்கூடிய மகளிர் ஒரு அவசர ஆத்திரத்தில் அரசு ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. மற்ற இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல இடங்களில் கைவிடப்பட்ட பெண்கள், இல்லை இங்கே இனிமேல் உங்களை வச்சு பார்க்க முடியாது, நீங்கள் ஆர்எஸ்ஆர் போயிடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி பெண்கள் அங்கே வருவாங்க. அவங்க செருப்பு கூட போட்டு வருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப முள்ளும் கல்லுமாக இருந்த அந்த ஆஸ்பத்திரி வளாகத்தை முற்றிலும் மாற்றி அமைத்து இன்றைய தினம் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு 500 படுக்கை கொண்ட அந்த ஆஸ்பத்திரி இப்போ மேலும் 300 படுக்கை கொண்டு இப்போ 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் முதல் ஆண்டு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நான் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க 300 படுக்கை கொண்ட இப்போ கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பட்ஜெட்லேயும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு 96 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்துள்ளார். இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம தேர்தலில் என்ன சொன்னோமோ அதுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ஃபுல்லாக இப்போ ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையை முற்றிலும் சீரமைத்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகம் 9 மாதம் ஒரு தாயும் ஒரு சேயும் இறக்காத வண்ணம் இந்த ஆஸ்பத்திரியை பார்த்துருக்கோம். இந்த ஒரு முயற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய எந்த ஒரு திட்டம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என் மகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன். காலையில் ஸ்கூலுக்கு போனால் ஃபுட்டு இருக்குன்ற போது நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை கூட சாப்பிடாம காலையில் போய் அங்கே சாப்பிட்றதும் மத்தியானமும் தரமுள்ள தான் ஃபுட்டை சாப்பிட்றதும். குறிப்பாக சொல்லணும்னா இங்கே ராயபுரம் தொகுதியில் நான் என்ன பார்க்குறதுனா, இங்கே தான் நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் நானும் அரசாங்கத்தில் தான் பிறந்தேன்.
இங்கே இருந்த ஆஸ்பத்திரியோடைய தரமும், அண்ணா பூங்கா அதுக்கு எதிர்க்க இருக்கிற அதுவும் வளர்ச்சியும், சாலை வசதி, ஒரு எம்எல்ஏ தினமும் ஒரு தொகுதிக்கு 3-4 முறை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரோம். அங்கே பார்வையிட்டு வர்றது, ஆய்வு செய்கிறது, ரோடு போடுறதா இருந்தாலும், கார்ப்பரேஷன் ஒர்க்காக இருந்தாலும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நேரடியாக போய் அதை பார்த்து அதுக்கான தீர்வை உடனடியாக வழங்குறது. ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது. எல்லாத்துக்குமே இவ்வளோ எம்எல்ஏ இவ்வளோ வேலை செய்வாங்களா, ரெகுலராக வேலை செய்வாங்களான்றதெல்லாம் நான் இந்த ஆட்சியில் தான் பார்க்குறேன். அதே மாதிரி அமைச்சர், முதலமைச்சர் எல்லாரும் ஒரு பதவியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சர்வெண்ட் மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடுறது, இந்த மழை காலத்தில் இங்கே வந்து செஞ்ச ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை ஆள்றவங்க நல்லா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்குது. இந்த பட்ஜெட்லேயுமே எப்பயுமே நம்ம மற்ற ஸ்டேட்டை விட இந்த ஸ்டேட்டில் ஒப்பீடு பார்க்கும்போது கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த வாட்டி பள்ளி கல்விக்கு 44,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் ஒதுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நம்ம ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்ம படிச்சிருந்தா நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நம்ம எதிர்காலம் ஃப்யூச்சருக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறன்றது ரொம்ப முக்கியம். ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸில் இருந்து அவங்களுக்கு இப்போ படித்து முடிச்சிட்டாங்கன்னா வேலை கிடைக்கணும். அதுக்காக எல்லா இடத்துலையுமே இப்போது சென்னை மட்டும் தான் வளர்ந்துட்டுருக்குன்ற பேர் போய் தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி டைட்டில் பார்க்ஸ்லாம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வராங்க. வடசென்னைனாலே ஒரு பேக்ரவுண்டில் பார்க்கும்போது நான் எங்கே போனாலும் வடசென்னை சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னோம் நான் வந்து எப்படி பார்க்கப்படுவேன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். இப்போ அதை மாற்றுறதுக்காக பல ஆயிரம் கோடி, எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 1000 கோடியில் பள்ளிக்கும் குடியிருப்புகளுக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் எல்லாமே கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு பையனாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாமானியருக்கு இந்த அரசாங்கம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றதற்கு உங்களுடைய வார்த்தைகளே உதாரணம். இவங்க சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது வடசென்னை மீதான ஒரு பார்வை அப்படின்றது எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த பார்வை எப்படி மாறியிருக்கு? முன்னெல்லாம் பார்த்தீங்களா மேடம், ஒரு அரசியல் கட்சினாலே கொஞ்சம் பயம்தான். எப்படின்னா பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து ரியலாக அதை பார்க்குறதுனால எங்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் இப்படிலாம் கூட இருந்துச்சா, முன்னாடி எங்கள் ஏரியா எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற டெவலப்பிங் நிறைய எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே பேசிக்கிறது உண்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து எங்கள் ஏரியாவில் நிறைய நடந்துருக்குது. ஏன்னா ஒரு ஃபோனோ ஒரு ஏதோ நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, உடனே, அதாவது நான் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் வரல அப்படின்ல, உடனே நான் பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு உடனே எங்கள் எம்எல்ஏ சாரும் சரி, எங்களுடைய தலைவர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டதுமே அவங்களால முடியல பட்சத்தில் யாரையாவது வச்சு அந்த வேலையை வாங்கிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மருத்துவ ஸ்பெசிலிட்டி வந்து ஆர்எஸ்ஆர்ன்னு சொல்லலாம். முதல்ல வந்து அதெல்லாம் இல்லை எங்களுக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். உள்ளே போனால் ஒரே சுத்தம் இருக்காது. இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி, இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அந்த ஆர்எஸ்ஆர்த்தை பார்த்திங்கன்னா உள்ளே யாரும் போக மாட்டாங்க. போயிட்டு திருப்பி ரிட்டன் ஆகி தான் பயந்து வருவாங்களே தவிர யாரும் அதில் போயிட்டு நம்ம மருத்துவம் எடுத்துக்கணுன்ற அந்த எண்ணம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் ஜனங்க போயிட்டு சூப்பராக இருக்குது. அட்டெண்டர் கூட போயிட்டு அதில் இருந்துட்டு வராங்கன்னா அப்போ அது பெரிய ஒரு ஆச்சரியம்தான். உடனே போய் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் அங்கே ஃபுல்லாகவே. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு உயிர் கூட டெத்து கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த 2 வருஷத்தில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சார். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு லிஃப்ட் ஒர்க் ஆகல, தண்ணி வரல, எப்படின்னாலும் உடனே வந்து அதை முடித்து கொடுத்துட்றாங்க. அதுதான் ஒன்று. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க கேட்டாலும் உடனே அந்த ஹெல்ப் வந்து சேர்ந்துருது அவங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஆர்ன்றது பக்கத்தில் இருக்கிறதுனால அதை நாங்கள் பெருமையாக பார்க்குறோம். இந்த ஆர்எஸ்ஆரத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்ட்டு எதிர்பாராதெல்லாம் நடக்குது. அதில் புதுசாக ஏதாவது ஒன்று சோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா, அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஸ்டான்லி எடுத்துக்கலாம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போவாங்க, உடனே எதுவும் கிடைக்காது ஜனங்களுக்கு. இப்போ தைரியமாக போயிட்டு காலையில் போயிட்டு எங்கே போகிறேன், ஸ்டான்லிக்கு போகிறோம், எல்லா ஃபெசிலிட்டியும் அது வந்துருச்சு. அப்புறம் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஆட்சிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சின்னு சொல்லலாம் எங்களுக்கு. அது எதிர்காலம் நாங்கள் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன் வந்தால் கூட அது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதுதான். என் பேர் அஸ்வின், நான் ராயபுரம் பகுதியில் இருக்கேன். இங்கே அதிகமாக பெண்கள் இருக்காங்க வடசென்னையில். அவங்க இங்கேருந்து வெளியே வேலைகளுக்கு போகிறதுக்கு வடசென்னையில் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து பேருந்து வசதி பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய அதிகமாக இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் வந்து மேம்பாட்டுக்கு ப்ளே கிரவுண்ட்ஸ் அதெல்லாம் மாடல் சிட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் திட்டத்தில் முழு உடல் பரிசோதனைக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. வெளியே மற்ற ஹாஸ்பிட்டலில் பார்த்தா 2000 ரூபாய் கேட்டுட்ருக்காங்க. இங்கே கொஞ்சம் சலுகை ஈஸியாக இருக்குது. இப்போ சார் எல்லாருமே சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா
ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ உடனே அணுகும் வண்ணம் செயல்படுறது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தகைய ஒரு நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க? அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்த பிறகு நான் ரொம்ப வியந்திருக்கேன். அதாவது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு 18 மணி நேரம் அவரால் உழைக்க முடியுதுன்னா அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் நம்மளும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம், மக்களுக்கு சேவை செய்யணும். அதே இது அவர் பல தடவை பல இடங்களில் சொல்லியிருக்காரு, இது பதவி என்பது அல்ல, இது வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா, கிட்டத்தட்ட நம்ம மே 5ஆம் தேதி நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது. மே 7ஆம் தேதி கொரோனா எல்லாருக்கும் தெரியும். 2021 மே 7ஆம் தேதி வந்து கொரோனா. ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் நானும் டீன் கூட சேர்ந்து 38 டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கூட ஒரு மீட்டிங் போட்டு 600 படுக்கையை இம்மீடியட்டாக அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நிறைய பேருக்கு அந்த கொரோனாவும் மறந்துருக்கோம், என்ன பண்ணியிருப்போன்றதும் மறந்துருக்கோம். 600 படுக்கையை வந்து ஒரு நைட்டுக்குள்ளே, ஏன்னா ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் வந்து ஒரு ஃபோன் போட்டார் எனக்கு. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு வந்து காலையில், இன்றைக்கி வந்து ஓமந்தூரார் ஜிஹெச் அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஸ்டாலினி வரப்போகிறேன் அப்படின்னார். அப்போ அதனால் டீனையும் 38 ஹெட்டையும் கூப்பிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு 600 பெட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், அந்த கட்டில் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கு பெட்டு இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கு தேவையான ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு மின்னல் வேகத்தில் மறுநாள் பார்த்திங்கன்னா அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியனும் அண்ணன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் வந்து அந்த கொரோனா வார்டுக்குள்ளேயே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி அந்த சர்வீஸை தொடங்கணும். எங்கள் முதலமைச்சர் எப்படி கோயம்புத்தூரில் வந்து அந்த கொரோனா காலத்தில் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தொடங்கினாரோ அதே மாதிரி அன்றைக்கி தொடங்கணும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த பயணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவில் முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். இப்போ ப்ரைவேட்லலாம் போனால் ஒரு 20,000 25,000 இருக்கும் 40 வகையான டெஸ்ட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து பார்த்திங்கன்னா 4,000 இருக்குது மற்ற இடங்கள்லாம். நான் வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வட சென்னையில் ராயபுரத்தில் இது இருக்குது, இந்த 40 டெஸ்ட்டு எல்லாருமே பண்ணணும், ஆனால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னா பண்ண மாட்டாங்க, 4,000 கொடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்போது 1,000 மாத்திரம் ஸ்டான்லிக்கு தான் தமிழ்நாட்டிலே விதிவிலக்கு, ராயபுரம் தொகுதிக்கு விதிவிலக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு 1,000 தம்பி சொன்ன மாதிரி 1,000 40 வகையான டெஸ்ட்டு, அதில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அதில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு. இன்றைக்கி இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆர்த்தோ பிளாக் வந்து ஒரு இப்போ 147 கோடியில் ஆர்த்தோ பிளாக்கும் நர்சிங் குவார்ட்டர்ஸும் கட்ட போகிறோம். அது இல்லாமல் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் மதிப்பிலான அனைத்து கருவிகள் என்னென்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 38 டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அதை குறிச்சிக்கிட்டு அதை இது பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன தேவைன்றதை பார்த்து, இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, செவிலியர்கள், திட்டமிடுதல், அப்புறம் எங்களுடைய முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த ஸ்டான்லியை வந்து, அதாவது சென்னையிலே 4 ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரி இருந்துட்டால் கூட அதிக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ ஓமந்தூரார் இருக்குது, இப்போ கலைஞர் பன்னோக்கு மையம் இப்போ சைதாப்பேட்டையில் திறந்துருக்காங்க, ஜிஹெச் இருந்துட்டால் கூட அதிகமான ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து ஸ்டான்லி. அதை யார் வேணாலும் எங்கே இருக்கிறவங்க வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து ஸ்டான்லிக்கும் போயிடுவேன், 15 நாளைக்கு ஒரு தடவை ஆர்எஸ்ஆர்த்துக்கு. இந்த 2 மிகப்பெரிய மருத்துவமனை வந்து இன்றைய தினம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. முக்கியமான ஒரு திட்டம் உங்களுடைய பகுதிகளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது அந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம். அப்படின்னா அது வடசென்னையுடைய முகத்தை மாற்ற வேண்டும், வடசென்னையினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் மத்திய சென்னை தென் சென்னைக்கு இணையாக வடசென்னை கொண்டு வரணும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டக்கூடிய இந்த ஒரு திட்டம் அப்படின்றது எவ்வளவு தேவையானது? அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போல் இங்கே வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இலவச பொருட்கள் எதுவுமே வேண்டாம், ஒரு IAS IPS பயிற்சி முகாம் அது வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சார பாயிண்டில் எல்லாருமே வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கையாக நான் அதை பார்த்தேன். அப்போது மின்ட் ITI, இன்றைக்கி வந்து மின்ட் ITIயில் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் 5 மையங்களில் வந்து IAS IPS கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தேன்.
ஒரு மையம் வந்து நம்ம இதுக்கு வேணும், அதுக்கு இடம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். ஆனால் இடம்லாம் இருக்குது. இந்த ஐடிஐ வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஐடிஐ. அந்த ஐடிஐக்குள்ளே நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் 5 இடங்கள், சென்னையில் வந்து 5 இடங்கள், அதில் 5 இடத்துல ஒரு இடமா ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மின்ட் ஐடிஐயில் இன்றைக்கி அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கிளாஸ் மற்றும் அந்த பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி 1, 2, 3, 4 இந்த குரூப் எக்ஸாமு, அப்புறம் ரயில்வே போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 மாதம் கோர்ஸ் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மூலமாக இப்போ அந்த கிளாஸ் தொடங்கப்பட்டு ரெகுலராக அந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1960 தொடங்கப்பட்டது, காமராஜரால் தொடங்கப்பட்டது மின்ட் ஐடிஐன்னு, ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அந்த மின்ட் ஐடிஐயில் நான் போய் பார்த்தேன், 187 மாணவர்கள் மாத்திரம் படிச்சுருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 600 மாணவர்கள் படிக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் 2 வருஷம் கோர்ஸ் அது. ஒரு வருஷம் 187, இன்னொரு வருஷத்தில் வந்து ஒரு 190 பேர் அந்த அளவில் இருந்தது. நான் உள்ளே போய் பார்த்தேன், பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடமாக குப்பை எடுக்காத ஒரு கல்லூரியாக அந்த கல்லூரி இருந்தது. உடனே அந்த கல்லூரியை வந்து அங்கே இருந்த மொத்த குப்பைகளை அகற்றி, டேபிள் எல்லாம் பழைய டேபிள் அது எல்லாத்தையும் மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட அதில் வந்து 2 திட்டம். ஒரு திட்டம் வந்து இமீடியட்டாக ஒரு 4 கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு. அதை வந்து நம்ம தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சிவே கணேசன் அவங்கள பார்த்தோம். அவர் வந்து மின்ட் ஐடிஐ வந்து இமீடியட்டாக ஒரு 15 நாள்லேயே, நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பெடுத்த 15ஆவது நாள்லேயே வந்து அவர் அந்த பார்த்தாரு. ஏன்னா இப்படி ஒரு ஐடிஐ இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு 4 கோடி ரூபா மதிப்பீட்டில் கட்டடம் கட்டி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செய்தி அது முதல்வர் காதுக்கு எப்படி போச்சோ என்னன்னு தெரியல, டாடா கன்சல்டன்சி கூட சேர்ந்து 71 மையங்களில் 2800 கோடி ரூபா மதிப்பீட்டில், ஒரு மையத்துக்கு வந்து 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாட்டாவை கூட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மையத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நம்ம மின்ட் ஐடிஐ வந்து இப்போ அந்த 40 கோடி ரூபாய் உதவி பெற்று அந்த மிஷினரிஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீன மிஷினரிஸ் 40 கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த நவீன மிஷினரிஸு கொண்டு வந்து இன்றைக்கி வைக்கப்பட்டு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அங்கே வந்து 600 மாணவர்கள் அங்கே சேர்றாங்க. நான் வந்த உடனே நான் அங்கே போய் பார்த்து, இப்போ நாங்கள் மே மாதம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஜூன் மாதமே அது அட்மிஷன். அந்த ஜூன் மாதம் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா 597 பேரை சேர்த்தோம். 10 இடங்களில் விளம்பரம் வச்சோம். இந்த ஐடிஐயில் நீங்கள் வேலை யார் யார் படிக்க வரீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக 2 வருஷம் முடித்த உடனே வேலை வாங்கி தருவேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். பல இடங்களில் ஒரு 15-20 இடங்களில் பேனர் வச்சோம், எங்களுடைய வாட்ஸ்அப் தளங்களில் போட்டோம். அந்த 597 மாணவர்களில் 85% மாணவர்களுக்கு இப்போ வந்து வேலை வாங்கி கொடுத்துட்டோம். எந்த மாதிரி கம்பெனின்னா, லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனிக்கே 120 பேரை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், 40 பெரிய கம்பெனிகளை கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தின ஐடிஐயில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி 85% மாணவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த குறிப்புகளை இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடிஐயில் இப்போ நான் சொல்கிறது செய்தி உண்மையா அப்படின்னு இப்போ வந்து 600 மாணவர்கள் இந்த 2 வருஷமும், இப்போ அடுத்த 3ஆவது வருஷமும் 600 மாணவர்கள் சேர்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஐடிஐயில் வேலைக்கு அந்த சேர்ந்துட்டா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போது கல்விக்கு ஒரு அரசாங்கம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதற்கு மிகப்பெரிய சாட்சியமாக மின்ட் ஐடிஐ விளங்குது அப்படின்றத நம்மளால பார்க்க வேறு விதமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் முதலமைச்சர் வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இந்த 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் முடித்தவொடனே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி எல்லோரும் டிசிஎஸ் போவாங்க, காக்னிசன்ட் போவாங்க, அந்த மாதிரி கம்பெனி போவாங்க. ஐடிஐ முடித்த மாணவனுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அவன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும். அதுதான் அந்த திட்டம். அது மிக மிக அருமையான திட்டம். 7 அதாவது 10ஆவது படிச்சுட்டு ஒரு பையன் வந்து +1 +2 முடிச்சுட்டு பேசிக் பே 18,000 ருபீஸ்லேருந்து 23,000 ருபீஸ் வரைக்கும் போட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஐடிஐயில் மாத்திரம் இந்த திட்டம் முழுமை அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 71 ஐடிஐலையும் இன்றைக்கி வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அந்த பசங்க வேலைக்கு போகக்கூடிய, அதாவது நடுத்தர கீழ்த்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் உயரணும். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவன் வேறு மாதிரி இருப்பான், ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவன் வேறு மாதிரி இருப்பான். அந்த மாணவர்களுடைய தரத்தை உயர்த்து. என் பேர் சொப்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். இப்போ இருக்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை பற்றி அதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம் கொள்கிறோம், ரேஷனில் என்ன தான் இது பண்ணாலும் அந்த 1000 ருபீஸ் வருது வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. அதேமாதிரி என் பாப்பாக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாட்டம் கொடுக்கறது, ஸ்கூலில் என்ன அவங்களுக்கு எதனா தேவைன்னா அந்த மாதம் அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1000 ருபீஸ் விழுறது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப
ஒரு வியக்கத்தக்க ஸ்கீமாட்டம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ பஸ் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசாக ஆட்சியில் வந்து ரொம்ப ஒரு இதுவாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்குது, மகளிருக்காக சேஃபாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு அந்த சத்துணவு திட்டம்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மார்னிங் சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் சொன்ன மாதிரி ஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து வேக்கன்சின்றது அப்போல்லாம் இதுவாக இருந்தது. இப்போ அப்பப்போ ஜாப் வேக்கன்சி கிடைக்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறதுனால அந்த ஒரு திட்டம்லாம் எனக்கு அதுலேயே வந்து நம்ம என்னுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் அதில் இது பண்ணும்போது அக்கா இது ஓகே, இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வரும்போது அவங்க ஃபீல் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அதுதான் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம தலைவர் போட்டிருக்க திட்டமும் பார்த்திங்கன்னா கல்விக்காக நிறைய பேசியிருக்காங்க. நிறைய சார் சொன்ன மாதிரி கல்விக்காக நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நம்மளுக்கு நான் ஒரு சேஃபான ஜோனில் இருக்கிறோம், நம்மளும் வெளியே வரலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரணும் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. நான் வெளியே வரணும், சாதிக்கணும் எதனா அப்படின்னா எனக்கு இம்மீடியட்டாக எல்லார் மூலியமாக நான் கேட்குறது அந்த சாதிக்கிற ஒரு எண்ணத்துக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஓகே, சாதிக்க நீங்கள் வாங்க, வெளியே வாங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற இந்த ஆட்சியில் அந்த மாதிரி சாதிக்கிற திறமை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது பெரிய பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் வந்து கொண்டு வந்து ஒரு வளமிக்க ஒரு தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களெல்லாம் என்றைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. 40 தொகுதிகள்லேயும் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய சொல்லக்கூடிய சின்னங்களில் வாக்களித்து வெற்றி பெற்று இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் ஒரு முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் தான் இருப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். என் பேர் வந்து சாமுண்டீஸ்வரி. மிக்ஜாம் புயல் அவ்வளோ மழை வெள்ளம் அவ்வளோ வந்தோம். அந்த ராயபுரம் தொகுதியில் அந்த மழையில் தண்ணியில் நடந்தே போய் அவ்வளோ எல்லாமே மக்களுக்கு, ஏழை மக்கள் எல்லாருக்குமே வீட்டிலே இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அது ரொம்ப வந்து வியப்புத்தக்கமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஏதாவது இப்போ ரோட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம், டேமேஜ், ஸ்ட்ரீட்டு சரியில்லை அதுனா கூட ஒரு கால் பண்ணாலுமே, ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாவது பண்ணாலுமே உடனே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துருவார். எதுவுமே இல்லைன்றதுக்கு ஆப்ஷன் வந்து பொறுமையே இல்லை. உடனே ஒரு வித்தின் 1 ஹவர்லேயே வந்து அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணாங்க. இன்னொன்று வந்து நம்ம சிஎம் சார் வந்து மிக்ஜாம் புயலில் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நிதி ஒதுக்கீடு பண்ணலனாலுமே இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு ஃபேமிலிக்கும் 6000 கொடுத்தது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே டைமில் அந்த மந்த்தே மகளிர் உரிமை தொகையும் 1000 ருபீஸ் வந்து பிஃபோராகவே போட்டுட்டாங்க அக்கௌண்ட்டில். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மந்த்துக்கே வந்து 7000 வரவே எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. யாருமே எந்த அரசாங்கமும் இதுவரையும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த அரசாங்கம், நம்ம அரசாங்கம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம சாரை பற்றி சொல்கிறது, ஆதி திராவிடர் ஹாஸ்டல் வந்து மகளிருக்குன்றது அவன் எதுவுமே காசே வாங்காத இலவசமாக வந்து அவர் கட்டி கொடுத்துருக்குது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் என்னுடைய தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சரியான லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் கேட்டாங்க, அதுக்குமே கேரண்டி இல்லைன்ட்டு. ஆனால் நான் கண்கூட போய் பார்த்தேன். ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க ஸ்டான்லியில் ₹1 கூட வாங்கலை. எல்லாம் எங்களோட சார் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. உள்ள அந்த ரூம்ஸு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட அவ்வளோ க்ளீனாக இருக்காதுங்க. நான் கண்கூட போய் பார்த்துருக்கேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அதுக்குமே பே பண்ணணும். இங்கே ₹1 கூட பே பண்ணாத அந்த ஐசியூவில் அவங்கள பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று அவங்கள கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வித்தின் 6 மந்த்ஸ்லேயே கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட சில இயர்ஸ் இருப்பாங்க நம்ம அமௌண்ட் பே பண்ணாலுமே. ஆனால் ஸ்டான்லியில் சார் கொண்டு வந்து எல்லாமே ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் எக்ஸ்ட்ரா
கொண்டு வந்தது, உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பண்ணதுனால அவ்வளோ நல்லா பண்ணி 6 monthsலேயே அவங்களுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 2 years ஆகுது, அதாவது 1 year ஆகுது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. அவ்வளோ சூப்பராக இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த கிரியேட்டின் லெவல் ஆகட்டும், யூரியா ஆகட்டும், எல்லாமே நார்மலாக இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட இவ்வளோ நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பொறுத்தவரை ராயபுரம் தொகுதியில் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்லிடுறேன், RSR ஹாஸ்பிட்டலில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்து ப்ரீமெச்சூர் பேபி, ஐ மீன் 7 monthsலேயே வந்து பாப்பா பிறந்துடுச்சு. எல்லா ஹாஸ்பிட்டலையுமே நியர்பை அவங்க ஆக்சுவலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வரும்போது நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் RSRத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. RSRத்துக்கு இம்மீடியட்டாக கொண்டு போனாங்க. உடனே அவங்க சார் வந்து இப்போ அதில் வந்து 4W ஆக்சிஜன் இது வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ புதுசாக வந்து சார் அந்த ஒரு இதை வச்சு ஏசி இன்குபேட்டர் வச்சு எல்லாம் ஏசி ரூம் வச்சு எல்லாருக்குமே பண்ணிருக்கத்தோட்டு அந்த பாப்பாவும் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 750 grams தான் இருந்தது வெயிட். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வச்சு இன்குபேட்டரை எல்லாம் இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 months அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி. இதே அந்த 2 months ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சுன்னா அதோட அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? ஆனால் RSR ஹாஸ்பிட்டலில் 1 ரூபா கூட ஆகலை. எல்லாம் வந்து எங்கள் MLA சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ரீட்டும் வந்து சரியில்லாத இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரீட் இப்போ ஒவ்வொரு பிளாக்குமே அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. போகிற இடம்லாம் வந்து நீட்டாகவே இருக்காது. எந்த ஒரு ஸ்டான்லிலையும் சரி RSRலையும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி இல்லை. ஆனால் இப்போ எங்கள் ராயபுரம் தொகுதியில் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இப்போ இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், நான் ஆக்சுவலாக வந்து நான் டியூஷன் எடுக்கிறேன் பசங்களுக்கு. என்கிட்ட வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களும் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் படிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 yearsக்கு மேலே எடுக்கிறேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு பசங்களோட எஜுகேஷன் வந்து நல்லா இருக்காது. ஆனால் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க என்கிட்ட டியூஷனுக்கு. பசங்க எல்லாமே அவ்வளோ அழகாக படிக்குதுங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குற கோச்சிங் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இருக்குது. அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. இது நம்ம சிஎம்மோட எல்லாமே பண்ணுறாரு. எங்கள் தொகுதியில் எங்கள் சார் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ஸ்கூல்ஸ்க்கு போய் பார்க்குறது, ஹாஸ்பிட்டல்ஸில் போய் விசிட் பண்ணுறது, ஸ்டான்லி எல்லாமே அதே மாதிரி இந்த மழைன்னு கூட பார்க்காத அவரும் ஒரு ஏஜ்டு பர்சன் தான். இருந்தாலுமே அவர் வந்து அந்த வெள்ளத்தில் நடந்து வந்து அப்படிலாம் பார்க்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்னும் சொன்னோன்னா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஆட்சி தான் என்றைக்குமே வரணும், எங்கள் சார் தான் என்றைக்குமே வரணும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 53வது வட்டத்தில் இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துலேருந்து வெளியே வரணுனாலே ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் வரணும். அங்கே வந்து அவங்க வந்து அடிக்கல் நாட்டு போனாங்க சப்வேக்கு. கடந்த ஒரு 18 வருஷமாக அந்த சப்வே வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம சார் வந்து தான் திருப்பி அடிக்கல் நாட்டு இப்போ ஒரு 80% வேலை முடிஞ்சிச்சு அங்கே. ஸோ அதுக்காக அது நம்ம ஒரு பெரிய விஷயம். அது அந்த மக்களுக்கு ஒரு 3000 பேர் இருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அடிக்கடிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை வெளியே போனோன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வந்து மாட்டிக்கும், கேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சார் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மின்ட்டு தங்கசாலையில் வந்து ஒரு பார்க் ஒன்று கட்டியிருக்காரு. ஒரு 6 கோடியில் வந்து போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பார்க்கு. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனி டைம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே அண்ணா பார்க் ஒன்று கட்டியிருக்காரு ஒரு 3.25 கோடியில், அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ளட்டு வந்தது. ஃப்ளட்டில் வந்து மழை பேஞ்சு தண்ணி ஒரு முட்டி அளவுக்கு வரப்பே சார் வந்துட்டார். வந்து எல்லா ஃபீல்டும் பார்த்து எல்லாம் பகுதி செயலாளரையும் கூப்பிட்டு வட்ட செயலாளரையும் கூப்பிட்டு இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போன வாரம் வரைக்கும் வந்து நிவாரண உதவி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மகளிர் வந்து பேருந்தெல்லாம் போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் இலவசமாக போகிறது ரொம்ப வரவேற்கப்பட்டது. அப்புறம் இப்போ புதுசாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை, அதுவும் ரொம்ப வரவேற்கப்படுது. அதுவும் இல்லாமல் இப்போ 50,000 பணியாளர்களுக்கு வந்து அரசு பணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மிக மிக ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கு இந்த அரசு. முன்னாடி இருந்த ஆட்சியை விட இந்த இருக்கிற ஆட்சி எவ்வளோ பெட்டர்ன்ட்டு நம்ம வட சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகளாக இங்கே வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாமே இங்கே வட சென்னையில் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இங்கே எல்லாமே இருந்தாங்க. இங்கே வந்து பள்ளிக்கூடம் வசதியும் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருமே ப்ரைவேட்டு போய் சேர்க்குற அளவுக்கு எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலுக்கே போயிருந்தாங்க. அப்புறம் நகர்ப்புற வாழ்வாதாரம் இருக்குல்ல, குடியிருப்பு, அந்த குடியிருப்பு வந்து இதுவரையிலும் யாருமே வந்து பழைய குடியிருப்பு அப்படியே அந்த இடிஞ்சு போகிற அளவுக்கு அந்த குடியிருப்புலேயே இருந்தாங்க.
அது யாருமே வந்து இந்த 10 வருஷம் ஆண்டவங்க யாருமே வந்து அதை பார்க்கல, செய்யலை, எதுவும் பண்ணல. இப்போ வந்து 2.5 வருஷத்தில் வந்து எல்லா இந்த வடசென்னை தேவையான வளர்ச்சிகள் எல்லாமே வந்து நம்ம எம்எல்ஏ பண்ணார். அதில் வந்து முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா செட்டித்தோட்டத்தில் ரொம்ப பழமையான நகர்ப்புற இருக்குது ஹவுசிங் போர்டு. அந்த இடத்த வந்து இப்போ இடிச்சிட்டு மறுபடியும் அதை கட்டுறாங்க. அது வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப நீண்ட கால கோரிக்கை. அது இப்போ கட்டி நல்ல ஒரு பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அது திறக்கப்படும். அப்புறம் வந்து சுடுகாட்டில் வந்து இடம் வாங்கி, சுடுகாடு பெரிய 23 ஏக்கர் ஆகுது. அதில் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி முன்னாடி இந்த அமைச்சரும் அவர் வந்து எந்த விதமாக பர்மிஷன் வாங்காமல் அந்த இடத்த கட்டிட்டார். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்சி முடிஞ்சிச்சு. அந்த இடத்த யாருக்கு கொடுக்க போகிறாரு, எப்படி கொடுக்க போகிறாருன்னு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து நம்ம முதல்வரோட ஆணைக்கு இணங்க சார் வந்து அங்கே சட்டசபையில் பேசி அதுக்கு என்ன இது வேணுமோ அதெல்லாம் பேசி சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு கரண்ட் வாங்குறதோ, அதோட உரிமை வாங்குறதோ, அதுக்கு எல்லாம் பர்மிஷன் வாங்குறதோ எல்லாத்தையும் வாங்கி இப்போ அந்த கட்டிடம் வந்து நல்ல ஒருமான இப்போ திறக்கிற நிலைமையில் இருக்குது. அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் அது பயன்பாட்டில் இருப்பாங்க. அது மாதிரி வந்து ஸ்கூல் வந்து நீண்ட காலமாக ஸ்டான்லி நகர் பகுதியில் வந்து 1லேருந்து 5 வரலும் தான் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. அது வந்து முன்னாடி அமைச்சர் இருந்தார், அவர் வந்து ஏடிஎம்கேல, அவர்கிட்டையும் கோரிக்கை வச்சாங்க. இதுவரையில் எதுவுமே பண்ணலை. இப்போ 2.5 வருஷத்தில் இது வந்து சார்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வச்ச உடனே அது +2 வரலும் கொண்டு வந்து இப்போ அந்த ஸ்கூல் வந்து 3 கோடியே 30 லட்சத்துக்கு அந்த அடிக்கல் நாட்டி இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வேலைகள்லாம் வந்து இதுவரையில் வட சென்னையில் யாருமே செய்யலை. இந்த 2 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் அவர் குறிப்பாக சொன்ன மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்ற அந்த குடியிருப்புகள் வந்து இப்போ சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அவர்களுக்கான ஆணைகள் வந்து வழங்கப்பட இருக்கு. அதுலேயும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது அந்த ஆணைகள் பெண்களுடைய பெயரில், குடும்ப தலைவிகளுடைய பெயரில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அவர் பெண்கள் மேலே கொண்ட அக்கறை வந்து அளவிட முடியாதது. அதுதான் இவங்க சொன்னது. ஒவ்வொரு 1,15,00,000 பேருக்கு அந்த 1000 ரூபா கொடுக்குற அந்த முதன்மை திட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 440 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ சட்டசபையில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்தாங்க. பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் 1000 ரூபா மாதந்தோறும் பயன்பெறக்கூடிய வகையில் பெண்கள் வந்து அந்த போக்குவரத்தை வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக இப்போ இந்த சிஏஜி அறிக்கையே கூட என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்களுடைய வாழ்வில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எல்லா பெண்களும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற ஒரு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி வந்து உண்டாயிருக்கு. அந்த 1000 ரூபாய் மிச்சப்படும் போது கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். அதே மாதிரி வெளியே அடிக்கடி வந்து போகக்கூடிய மனநிலைமையும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலைமை நம்ம முதல்வர் வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. 3வதாக நம்ம சொல்லணுன்னா, இப்போ அந்த கொரோனா காலம் முடிஞ்ச உடனே நம்ம வாக்குறுதிகள், இந்த அரசாங்கம் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம அரசு வந்த முன்னே ஜூன் 3ஆம் தேதியே கொரோனா காலம் அந்த இது 4000 ரூபாயை வந்து நான் வந்த உடனே தருவேன்னு சொன்னார். அந்த 4000 ரூபாயை கொடுத்தாரு. அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. நம்ம ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த மலையில் மிக்ஜாம் புயலில் வந்து 6000 ரூபாய் வந்து நம்ம மத்திய அரசு எந்த ஒரு உதவியும் கொடுக்காத பட்சத்தில், இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த 4 சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 19,000 கோடியும், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த பகுதிகளில் இருந்த இதுக்கு ஒரு 17,000 கோடியும் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 37,000 கோடி ரூபாய் நாம் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து 1 ரூபா கூட பணம் கொடுக்க நேற்று நம்ம நிதியமைச்சர் சொன்னார், அம்பஞ்சல்லி காசு கூட கொடுக்கல. அதாவது நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா ஒரு நயா பைசா கூட கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு அரசாங்கம். ஆனால் அவங்களாம் எப்படி இப்போ பிஜேபி எப்படி வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க? ஒரு 37,000 கோடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து மழையால் இழந்திருக்காங்க. தமிழக அரசு தன்னால் முடிஞ்ச வந்து உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து 3 அமைச்சர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லோரும் பேசுனாங்க, எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் பணம் கொடுக்காம இவங்கெல்லாம் எப்படி வந்து ஓட்டு கேட்பாங்க? 1. 2வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ அந்த அதிமுக இருக்காங்க, அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க.
இப்போ நம்ம தலைவருக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா 2015 பெருவெள்ளம் ஏற்பட்டது. நம்ம தம்பி சொன்ன மாதிரி போஜராஜ நகர் சுரங்கப்பாதை, அந்த சுரங்கப்பாதை 50 வருட காலமாக அந்த இடத்துல சுரங்கப்பாதை கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நடக்கலை. இப்போ நம்ம வந்தோன்னே பூஜை போட்டு இன்றைக்கி 80% பணிகள், நிறைய உயிர்கள் அந்த ரயில்வே கேட்டை தாண்டி அந்த சைடு ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கும், வெளியே வர்றதுக்குள்ள அந்த கேட்டு திறக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஸோ அந்த நிலையை மாற்றி இன்றைக்கி 80% அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 20% வேலை முடிகிற சூழ்நிலை இருக்குது. அந்த போஜராஜ் நகருக்குள்ளே நம்முடைய முதலமைச்சர் உள்ளே வந்து என்ன பண்ணார்னா 2015 அந்த மழை காலத்தில் நிவாரணம் வந்து கொடுத்தார். நாங்கள் வந்து மழையை வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டோன்னா, அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு நான் நினைக்கல. எங்கள் தலைவர் ஆளுங்கட்சி அவங்க அரசாங்கத்தின் மூலமாக என்ன உதவி பண்ணுறாங்களோ பண்ணட்டும், ஆனால் எதிர்க்கட்சின்ற அடிப்படையில் நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சார். ஆனால் இப்போ பேஞ்ச மழையில் ஒரு அதிமுககாரவங்க கூட வெளியே வந்து என்ன பண்ணல, மக்களுக்கு எந்த விதமான உதவி செய்யலை. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை நாங்கள் வந்து ஒவ்வொரு வட்ட செயலாளரும் ஒவ்வொரு பகுதி செயலாளரும் எல்லாரும் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஒரு விஜய கார்த்திகேயன் ஒரு IAS இன்சார்ஜ் போட்டாங்க, ராஜகண்ணப்பன்னு ஒரு மந்திரியை வந்து இன்சார்ஜ் போட்டாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இன்சார்ஜ் போட்டு உடனடியாக 2 நாள் அந்த திங்கள் செவ்வாய் 2 நாளைக்குள்ளே ராயபுரம் பகுதியில் வந்து என்ன பண்ணிட்டோம், நான் வந்து திருச்சி தூத்துக்குடியிலேருந்து மோட்டாருங்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற வந்து தண்ணியை எடுத்து கொடுத்து புதன்கிழமை மத்தியானம், திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மத்தியானம் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 98% இடங்களில் அந்த மழை நீர் வந்து என்ன பண்ணப்பட்டது, நீக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி அளவிடலாம், எப்படி நீங்கள் வந்து 98% அப்படின்னா, நாங்கள் வந்து 12 பைக் அரேஞ்ச் பண்ணோம். 12 பைக்கில் 2 இளைஞர்கள் போவாங்க. எந்தெந்த பாயிண்டெல்லாம் வந்து தண்ணி வந்து அந்த பில்லருக்கு கீழே இருக்குதோ அந்தந்த பாயிண்ட்லாம் கரண்ட்டு கொடுங்க அப்படின்னு என்றைக்கு வேணால் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னா, அந்த மழை பெய்த டிசம்பர் 4, 5, 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4, 5 தான் மழை பெஞ்சுது, 6ஆம் தேதி மழை இல்லை. அந்த 4, 5, 6 கரண்ட்டினுடைய அளவீடு, அதுக்கு முந்தின வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னதாக கரண்ட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அது 4, 5, 6க்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 அப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த 3 நாளைக்கு அந்த 3 நாளைக்கு நீங்கள் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழக அரசாங்கம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2.5 நாட்களுக்குள்ளே அந்த கரண்ட்டு இந்த கரண்ட்டு 3 கரண்ட்டு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நீங்கள் அளவீடு. ஒரு அளவீடு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து எவ்வளோ குயிக்காக அந்த அவ்வளோ மழை நீரை வந்து அவ்வளோ குயிக்காக நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்தோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு முன்னேற்பாடான திட்டங்கள் நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம். நம்முடைய முதலமைச்சர் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஊக்கம் வந்து முழுக்க முதலமைச்சர் தான். நான் மகளிர் குழுவில் இருக்கேன். இப்போது மகளிர் குழுவில் பொறுத்த வரைக்கும் இப்போது 35 கோடி கிட்ட அவங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க. இன்னும் 10,000 இது பண்ணி நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கடன் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா டைலர் தொழிலேருந்து அப்புறம் இந்த மீன்பிடி அவங்க வியாபாரம் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கும் இந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா மீன்கார அவங்கள வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு வழி வீட்டில் இருந்து நம்ம இது பண்ணக்கூடாது, நம்மளும் வெளியே வந்து எதனா பண்ணலாம் அப்படின்றதுனால அவங்களம்மா பரவாயில்லம்மா ஒரு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி பிழைக்கிறதுக்குனாச்சும் ஒரு கடை உதவி கொடுக்குறாங்களா, அது வரைக்கும் பெரிய விஷயமான்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு நம்ம மீனவர்கள் இருக்கிறதுனால அது ஒரு விதத்தில் சந்தோஷம். நான் அந்த ஏரியானால எனக்கு அந்த 50வது மீனவர் இதுக்காக நான் சமுதாயத்துக்காக நான் பேசணுன்ற ஒரு விழிப்புணர்வும் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்காக என்ன பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்போது இந்த மகளிர் உரிமை இது அவங்களோட அந்த மகளிருக்காக அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கடன் வந்து கேட்கும் போது மானியத்தை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, என்ன வைக்கணும், என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்ற ஒரு வழிவகையும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்ற அந்த கிளாஸஸும் அவங்க கற்றுக் கொடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொரோனா காலத்துலேயும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம தலைவர் ஒன்றிணை வா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தி ராயபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாமல் ஆளுங்கட்சியாக செயல்பட்டதனுடைய விளைவாக தான் நம்முடைய தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் வெற்றியை வந்து மக்கள் கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு அற்புதமான பட்ஜெட்டு. இந்த தாய் மாணவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த தாய் மாணவர் திட்டத்தில் கண்டறிஞ்சு 5 லட்சம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகவும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க.
அந்த அளவீடுகளை இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 லட்சம் பேருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே இப்போ அந்த 5 லட்சம் பேரை முதல்ல கண்டறிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு. அதாவது என்னென்னா நம்முடைய முதல்வர் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அதாவது மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தோன்னா மாணவிகள் மாத்திரம் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாத்திரம்தான் அரசாங்கம் புதுமை பெண் திட்டத்தில் உதவி கொடுக்குது, மாணவர்களுக்கு கொடுக்கல அப்படின்றது இப்போ முதல்வர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் அந்த உதவித்தொகை 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த பசங்கள்லாம் ரொம்ப ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் அது வந்து உணவு மாத்திரம் கிடையாது, அது ஊட்டச்சத்து உள்ள உணவு. 18 லட்சம் மக்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த நம்ம நினைப்போம் அரசு உதவி பெறும் பள்ளின்னா ஓரளவு வசதியான பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளி தானே. அது அப்படி எடுத்துக்க முடியாது. அது எல்லோரும் வைத்த முதல்வருடைய அந்த கனிவான பார்வை அந்த குழந்தைங்களுக்கும் காலையில், ஏன்னா நிறைய அம்மாங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், காலையில் 8 மணி 8:30 மணிக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விட்றதுக்குள்ளே ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. இப்போ அந்த தாய்மார்களுக்கும் ஒரு நிம்மதி, அந்த குழந்தைக்கும் இப்போ காலை உணவு கிடைக்குதுன்றதில் அந்த குழந்தையும் ஒரு நிம்மதி. தமிழக முதல்வர் வந்து அதாவது எப்படி இப்படியெல்லாம் பல்வேறு விதங்களில் தன்னுடைய எண்ணங்களை நம்முடைய சமூக நீதியை நிலைநாட்டுற வண்ணம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது கிடைக்கணுன்ற அந்த மனப்பாங்கோடு செயல்பட்டு, அதே மாதிரி இந்த 2030க்குள்ளே இந்த ஏழை எளிய மக்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஒரு வீடு வந்து 3.5 லட்சம் ரூபாய், ஆமாம், காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லி இந்த ஒரு வருஷத்தில் 1 லட்சம் வீடு, அது 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 8 லட்சம் பேர் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்ற கணக்கு எடுத்து அந்த 1 லட்சம் வீடுகளை இப்போ கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அதையெல்லாம் உடனடியாக மறுசீரமைக்கிற திட்டத்துக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் சொல்லணும்னா எங்கள் வட சென்னைக்கு வந்து 1000 கோடி ரூபாய் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் சென்னையினுடைய பல பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வட சென்னைக்கு வந்து போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வட சென்னையையும் சென்னையினுடைய பிற பகுதிக்கு நிகராக கொண்டு வரணுன்ற அடிப்படையில் 1000 கோடி ரூபாயும், அது இல்லாமல் 952 கோடி ரூபாய் இந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் அந்த விஷயத்துக்காக நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக வந்து ஒரு 952 கோடி ஒதுக்கி இங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்களையும் குடிநீர் குழாய்களையும் மாற்றி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அந்த பணிகளும் விரைவில் தொடங்க இருக்குது. மிக சிறப்பான ஒரு நல்லாட்சி கீழே எங்கள் தலைவர் கீழே நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். அது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் 440 கோடி ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செஸ் ஒலிம்பியாட், அதாவது குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே அது வேறு ஒரு நாட்டில் நடைபெறாததாக இருந்த ஒரு போட்டி, அதை வந்து சில காரணங்களால் அங்கே நடத்த முடியாமல் இருந்த சூழ்நிலையில் உடனடியாக அதை மாற்றி மகாபலிபுரத்தில் மிக சிறப்பாக நடத்தி, அது மாத்திரம் இல்லை, இப்போ கேலோ விளையாட்டு போட்டி 2 தடவை பிரைம் மினிஸ்டரோட வந்துட்டு போனார். எங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லிவிட்டு நிதி ஒதுக்கலைனாலும் இப்போ மாநில அரசாங்கமே பொறுப்பெடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 12,000 கோடி நாங்களே நிதி ஒதுக்கியிருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி புயல் வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடிக்கு மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒதுக்கீடு பண்ணாத சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எங்கள் முதல்வர் வந்து அதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பாக, அதாவது இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான பொருட்கள் மீதும் எந்த வரியும் விதிக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவுகளுக்கு மிகாமல், அதாவது மாநில அரசுக்கு வரம்பு மீறி கடன் வாங்கக்கூடாது என்ற அளவை எந்த அளவு மீறாமல் அந்த 3.44%க்குள்ளேயே கொண்டு வந்து ஒரு மிக சிறந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. அதே போல் எங்கள் 2.5 வருஷத்தில் இந்த 33 மாதத்தில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாத்திரம் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கோம். உண்மையிலே ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியில் நாங்கள் பாதி தாண்டியிருக்கோம். இன்னும் மீதி 2.5 வருஷத்துக்குள்ளே என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியுமோ தமிழக முதல்வர் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து அதே போல் எங்கள் ராயபுரம் தொகுதிக்கு கொண்டு வருவார் நம்புகிறோம்.
தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பக்கம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களை தொழில் முனைவோரா மாற்றுவதற்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது. அது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு? இப்போ வந்து முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து முதல்ல ஃபண்டு தான் தேவை. அது வந்து நாங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்கணுன்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும், வட்டியும் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசே வந்து 35% மானியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, வட்டி மானியமாக கொடுக்குறாங்க. அது மூலிமா தொழில் தொடங்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு வளர்ச்சி பாதை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறம் ராயபுரம் தொகுதியை பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து நிறைய பேர் வந்து வெளி சைடில் தான் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் வந்து இங்கே நிறைய பிஸ்னஸ்க்கான வேலிகேஷன்ஸ்லாம் வந்து இங்கே ஜவுளித்துறை அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க ஜவுளித்துறைகள்லாம் ஆரம்பிக்கிறது வந்து சின்ன ஒரு கடை வைக்கணுனால ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, 2-3 5 லட்சமாக தேவைப்படுது. அதுக்கெல்லாம் இந்த மானியங்கள்லாம் கிடைக்கிறதுனால இங்கேயே கடை திறந்து நாங்களே சொந்தமாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வசதிகள்லாம் கொண்டு வந்து தராங்க. அது எல்லாமே எளிமையாக அணுகிற மாதிரியான வசதிகளாகவும் இருக்குது. இவங்க சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கடைகள் ஜாஸ்தி, ஜவுளி எடுக்க வரவங்க கூட மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ராயபுரம் பகுதிக்கு வர்றதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் மீனவர்கள் ஜாஸ்தி. அப்போது அவர்களுக்கான வாழ்வாதாரம் அப்படின்றது எந்தளவு உயர்? தமிழக அரசு நம்ம முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி இப்போ மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடைக்காலம், குறிப்பாக வந்து 2 தடவை அந்த மீன்பிடி தடைக்காலம் வரும். இந்த மீன்பிடி தடைக்காலத்தில் நம்ம அரசு வந்து இப்போ வந்து அவங்களாம் அந்த தொகையை உயர்த்தி என்ன நம்ம தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோமோ அந்த அளவுக்கு இன்றைய தினம் அவங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து டீசல் மானியம் அவங்களுக்கு ஏற்கனவே உயர்த்தி கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்லேயும் இப்போ வந்து கட்டுமர படகுக்கு ஒரு மாதிரியும் அதே போல் விசைப்படகுக்கு ஒரு மாதிரியும் அதையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் மீனவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் ஒரு பட்ஜெட்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க 450 கோடி ரூபாய் இன்றைய தினம் வந்து ஒதுக்கீடு செய்து மீன்வளத்துறையை வந்து மேம்படுத்துகிற வண்ணம் செயல்பட்டுருக்காங்க. எந்த அரசும் செயல்படாத வண்ணம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக குறிப்பாக ஒரு துறையை நம்ம சொல்லணும். தொழில்துறை மாநாடு, சமீபத்தில் நடந்த தொழில்துறை மாநாடு உங்களுக்கெல்லாம் தெரியும். 9,30,000 கோடி நம்ம அந்த $1 ட்ரில்லியன் எக்கனாமியை நம்ம 2030க்குள்ளே அடையணுன்ற அந்த இலக்கை அடையிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியினுடைய விளைவாக இன்றைய தினம் அந்த 9,30,000 கோடி வரதன் மூலமாக கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஜாப் வந்து 23 லட்சம் பேருக்கு இந்த 2.5 வருஷத்தில் வந்து நம்ம தமிழக அரசு வந்ததுலேருந்து வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு துறையில் வந்து 63,000 வேலைவாய்ப்புகள் அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் ஒரு 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி முதலமைச்சர் உறுதி அளிச்சிருக்காரு. அவர் சொல்வதை தான் கண்டிப்பாக செய்வார். அதனால் கண்டிப்பாக 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த 9,30,000 கோடி முதலீடுகள் வந்து இன்னும் ஒரு மிக விரைவாக வேகமாக வந்து கொண்டு இருக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 லட்சம் பேரை இந்த நம்ம 5 ஆண்டு ஆட்சியில் தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மூலமாக ஒரு 50 லட்சம் இளைஞர்கள் வந்து யாரெல்லாம் இந்த பிஇ முடிக்கிறாங்க, யார் ஐடிஐ முடிக்கிறாங்க, எல்லாரும் எது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஏன் பெண்ணுன்னு நான் சொல்கிறேன்னா பெண்கள் எல்லாரும் இப்போது வந்து அதிகமாக வேலைக்கு இந்த 2.5 ஆண்டுகளில் அதிகமான வேலைக்கு செல்கிறாங்கன்ற ஒரு ரேஷியோ வந்து இந்தியாவிலேயே வந்து அதிக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அப்படின்ட்டு இந்த 2.5 வருஷத்தில் அந்த இலக்கையும் நம்முடைய தமிழக முதல்வர் அடைஞ்சிருக்கிறாரு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி ராயபுரம் டு ராயல்புரம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அப்படின்றது களத்தில் நிஜமாகிட்டு வருது அப்படின்றத இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ராயபுரம் தொகுதியில் என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் காரணமாக ராயபுரம் தொகுதி மக்கள் எந்தளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் குறித்தும் அது உங்களுக்கு எந்தளவு அந்த திட்டங்கள் தேவையானதாக இருக்குது, இதன் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் எந்தளவு வலுப்பட்டு இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி.